நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அண்ணன் திருநாவுக்கரசு நம்பூதிரி. வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தற்பொழுது எதிர்க்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாங்க. உண்மையிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா சரியில்லையா? இது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா சரியாக இல்லையான்னு திராசை வச்சு தூக்கி இப்படி கூடியிருக்கு குறைச்சிருக்குன்னு சொல்கிற விஷயம் இல்லை. அது காமனான சட்டம் ஒழுங்குங்கிறது அன்றாட பிரச்சனைகள். அது நிமிஷத்துக்கு நிமிஷமான பிரச்சனைகள். அது அன்றாட பிரச்சனை கூட இல்லை. 24x7 இந்த நிமிஷத்தில் எங்காவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும், இன்னொரு 10 நிமிஷம் கழித்து ஒரு சம்பவம் எங்காவது நடக்கும். இந்த மாதிரி இதை ஒரு அரசாங்கம் விழிப்போடு இருந்து காவல்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் மூலமாக நடவடிக்கைகள் எடுத்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. அதை பண்ணிட்டு தான் இருக்குது. எந்த அரசாங்கமும் பண்ணுது. இந்த அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. அதில் அங்கும் இங்குமாக சில எண்ணிக்கைகளில் சில இடங்களில் கற்பழிப்போ வன்முறையோ கொள்ளையோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்கிற போது அது கண்டனத்திற்குரியது தான். அதில் ஒன்றும் பாராட்டுக்குரிய விஷயம் கிடையாது. அதை கண்டிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது செய்கிறாங்க. தொடர்ந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படணும். இதெல்லாம் தொடர் நடவடிக்கைகள். இது மாதிரி அங்கும் இங்குமாக ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம். இப்போ எண்ணிக்கை எல்லா காலத்துலேயும் இருந்தது. எந்த காலத்துலேயும் எந்த விதமான ஒரு கற்பழிப்பே இல்லாத 5 வருஷம் ஆட்சி. ஒரு கற்பழிப்பு நிகழ்ச்சி, ஒரு கொலை கூட நடக்காத ஒரு 5 ஆண்டு ஆட்சி. ஒரு திருட்டு நடக்காத ஒரு 5 ஆண்டு ஆட்சி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் யாருடைய தலைமையிலேயாவது இந்த 5 ஆண்டு இவர் இருக்கிற போது ஒரு திருட்டு கூட நடக்கலை, ஒரே ஒரு கொலை கூட நடக்கலை, ஒரே ஒரு கொள்ளை கூட நடக்கலைன்னு யாருடைய ஆட்சியும் சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் எண்ணிக்கை சில இதில் குறைவாக இருக்கலாம், சிலதாக கூடி இருக்கலாம். கூடுனா தப்பு அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் இந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. நடக்குது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ பத்திரிகையில் ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது, பத்திரிகையில் வருது, நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு தீர்ப்புகள் வருது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் அர்த்தம். ஆக அங்கும் இங்குமாக இப்படி நடக்கிற இந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கை கட்டுவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்போ எல்லா மாநிலங்களையும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது மாதிரி யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், பிஜேபி ஆட்சி செய்கிற குஜராத்தாக இருக்கட்டும், ஸோ எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி அங்கும் இங்குமாக சில சம்பவங்கள் நடக்கும். அது தடுக்கப்படணும், நிறுத்தப்படணும், கண்டிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். அது வேறு விஷயம். ஓகே, அதுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலையுமே முற்றிலும் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறதுக்காக ஒரு ஆட்சி நடத்துவாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், ஒரு மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த மாநில மக்களுடைய நலன்காக தான் அரசே தவிர அந்த மாநில மக்களை காவு கொடுக்கவோ கொலை செய்கிறதுக்கோ கொள்ளையடிக்க வைக்கிறதுக்கோ அவர் ஆட்சி நடக்கும். அப்படி யாராவது விரும்பி எந்த முதலமைச்சரோ அல்லது எந்த காவல்துறை அதிகாரியோ அதை செய்வாங்களா? அதையும் மீறி நடக்கிற போது இன்னும் அரசாங்கம் விழிப்போடு இருந்து கவனத்தோடு இருந்து தடுக்கப்படணும். அங்கிறது இதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, பரிபூர்ணமாக கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறதே நான் ஏற்றுக்கல. ஓகே சார், லாக்அப் டெத் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஷார்ட்டாக சொல்லுங்கள். லாக்அப் டெத்துகள் தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டியது, மனித உரிமைகளுக்கு எதிரானது, விரோதமானது. காவல்துறை குற்றவாளிகளை பிடிச்சி சட்டத்திற்கு முன் கொண்டு போய் நிறுத்தணுமே தவிர, நீதிமன்றங்கள் வாயிலாக தண்டிக்கப்படணுமே தவிர போலீஸே நீதிபதியாக முடியாது. அதுவும் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையாக இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி என்கிறது நிரூபணமாகி அவர் தண்டிக்கப்படுறதுங்கிறதுக்கு முன்னாலேயே சந்தேகத்தின் அடிப்படையில் கூட சில பேர் கைது செய்கிறாங்க. அவனுக்கு அதில் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். அது மாதிரி கைது செய்யப்படுறவனை கூட்டிகிட்டு போகும்போது அடிக்கிறதோ, இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, ஜீப்பில் வச்சு அடித்தாங்க, கொண்டாங்க, இந்த காவல்துறையில் 6-7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காவலர்கள் எதுக்காக எக்ஸ்ட்ரீமாக போயிருந்தா இவனா ஒன்று அடித்து துன்புறுத்தி சாகடித்து என்ன உண்மையை கண்டுபிடிச்சி நாட்டுக்கு நீங்கள் உனக்கு போலீஸ்காரனுக்கு செலவைக்க போகிறாங்க. ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு நீ விசாரி, உன்னால் முடியலைன்னா மேலதிகாரி விசாரிப்பார், அவரால் முடியலைன்னா அடுத்த அதிகாரி விசாரிப்பார், இல்லைன்னா கோர்ட்டில் கொண்டே நிறுத்து, 2 வக்கீல் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க, அதை விசாரிப்பாங்க. ஸோ சட்டம் கடமை செய்யணுமே தவிர சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிற எந்த செயலும் ஆதரிப்பதற்குரியதல்ல,
கண்டனத்திற்குரியது, கண்டிக்க வேண்டியது, கண்டிக்கத்தக்கது, தடுக்கப்பட வேண்டியது. ஓகே சார். கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக வந்து இந்த பென்னிஸ் ஜெயராஜ் 2 பேருடைய சாத்தாங்குளம் லாக்அப் டெத்தை வந்து நம்ம பெரிய அளவில் வந்து திமுக கிளைம் பண்ணாங்க. நேரடியாக போயிட்டு ஒரு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்து இதை வந்து மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு வந்தாங்க. இப்போது அதே போல் ஒரு லாக்அப் டெத்து நடந்துகிட்ருக்கு, தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. சிவகங்கையில் ஒரு அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் வந்து அடித்தே கொல்லப்பட்டிருக்காரு. அது லாக்அப் டெத்து கூட இல்லை, எஃப்ஐஆரே போடாமல் வெளியில் கொண்டு போய் அடித்து சாவடிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை தான் இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக அந்த காவல்துறை இந்த காரியங்களில் ஈடுபட்டவர்கள் ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆமாம், நம்ம ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அதே தவறு உங்ககிட்ட இருக்கக்கூடிய, உங்கள் துறைக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து செய்கிறாங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட குறை சொல்லிவிட்டு நீங்களும் அதே தப்பை செய்கிறீங்களா? உங்களுக்கான அந்த விஷயத்தை செய்ய தெரியலையா? அப்படி இல்லைங்க, இது அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஆட்சியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கும் அந்த முதலமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கும் முதலமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. முதலமைச்சரை சம்மந்தப்படுத்தி பேசினாங்க, அது பேசத்தான் செய்வாங்க. சரி, யார் முதலமைச்சரோ அவர் தான் மாநிலத்துக்கு பொறுப்பு, ஆட்சிக்கு பொறுப்பு, அதிகாரத்துக்கு, காவல்துறைக்கு அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புங்கிறதுனால விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஆனால் யதார்த்தம் என்ன, முதலமைச்சர் மேற்பார்வையிலையோ முதலமைச்சர் சொல்லியோ நடக்கிற விஷயங்கள் இல்லை. அது அங்கங்கே இருக்கிற சில கீழே இருக்கலாம், எல்லோரும் போலீஸில் இருக்கவங்களும் மனுஷங்க தானே. ஸோ அதனால் அந்த மனிதர்கள் செய்கிற தப்பு அது. சில மனிதர்கள் தப்பாக செய்கிறாங்க, சில யூனிஃபார்ம் இல்லாமல் சில பேர் தப்பு பண்ணுறான், யூனிஃபார்ம் போட்டிருக்க சில பேர் பண்ண தப்பு அது. அப்படி தப்பு பண்ணவங்க படுறாங்க, தண்டிக்கப்படணும், அவ்வளோதானே தவிர இது அந்த ஆட்சியில் நடந்தது அதனால் இந்த ஆட்சியில் நியாயமா, இந்த ஆட்சியில் நடந்தது அதனால் அந்த ஆட்சியில் நடந்தது, அதுவும் இதுவும் ஒன்றா, இந்த கம்பேரிசனே வந்து அர்த்தம் இல்லாதது. இந்த கம்பேரிசன் ஏன் நான் சொல்கிறேன், இது 1-2 கேஸ் இல்லை, இது 25வது கேஸ் இந்த 4.5 வருஷத்தில். அதுதான் இப்போ பெரிய கேள்வியாக வந்து நிற்கிது. ஒரு வழக்கு நீங்கள் சொல்லி மேற்கோள் காட்டலாம், தப்பு இல்லை. 25 வழக்குகள் தொடர்ந்து இதே போல் கஸ்டடியல் டெத்து அப்படின்னு சொல்லும்போது இதை கேள்வி கேட்கக்கூடாதா? இது உங்களுக்கு தெரியாமல் நடக்குதான்றது தெரிஞ்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். 1-2னா ஓகே சார், 25வது கேஸ் சார். இப்போ கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியலன்னா உங்கள் மேலே குற்றஞ்சாட்டு, முதலமைச்சருக்கு தெரியலேன்னு இல்லை. சரி, அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு? சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் நாலேஜ் வந்தானே நடவடிக்கை எடுக்கிறாரு சார். இப்போ அதாங்க 25வது டெத்தில் சரிங்க, 25 இருக்கட்டும், 25க்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, முதல்ல நடந்த சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி நடக்கிற போது அதில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுதான் முதலமைச்சர் லெவலில் போய் நடக்குது. எண்ணிக்கை போன தடவை 19, இப்போ 19.5, போன தடவை 24, இப்போ 25.5. இந்த கணக்குகளை வச்சு வந்து கவர்மெண்ட் எஸ்டிமேட் போட முடியாது. எண்ணிக்கை அதிகமாகுது, அந்த மாதிரி இந்த பரவலாக இந்த மாதிரி லாக்அப் டெத்து வந்து அதிகமாகுதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது தான், கண்டிக்கக்கூடியது தான். நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு தான் எடுப்பார். அதில் அதை விட இது ஒன்றும் சரியாக கூட போயிடுச்சு, அதனால் அதை இது மோசமான ஆட்சி, போன ஆட்சியில் ஒன்று குறைச்சி, அதுக்கு முந்தின ஆட்சியில் 22க்கு முந்தி இருந்த ஆட்சியில் 19 தான் இருந்தது. அப்போ இந்த 19 இருக்கிற போது அது நல்லா ஆச்சு, அந்த 21 இந்த மாதிரி இந்த கம்பேரிசன் இல்லை சார். இது கம்பேரிசனுக்காக சொல்லலைங்க சார். போன ஆட்சியில் நம்ம இதைத்தான் கிளைம் பண்ணி வாக்கு இல்லைங்க, அது அந்தந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே பிரச்சாரமாக கொண்டு போகிறோம். இல்லை, அந்தந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்தந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவாக பேசப்படும், மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அது வந்து மக்களால், அரசியல் கட்சிகள் அதை விமர்சிக்கவோ போராட்டங்கள் நடத்தவோ உரிமை இருக்குது, செய்யத்தான் செய்வாங்க. ஸோ இதில் கம்பேரிசன் வந்து சாவுக்கு சாவு, அந்த கொலைக்கு இந்த கொலை, அது அதே மாதிரி நடந்துச்சு இதே மாதிரி நடந்துச்சு, இதில் கம்பேரிசனில் ஒரு அர்த்தமே இல்லை. முதலமைச்சர் காணொலி பேசுகிறார், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணுறோங்க, உங்களுக்கு வேலை தரோங்க, இழப்பீடு தரங்கன்னு. இந்த இழப்பீடு அவங்களுக்கு இழப்பீடாக வந்து போய் சேருமா? இது வந்து சரியான ஒரு முறையா? ஒருத்தர் வந்து அநியாயமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு, கார் விபத்தில் இறந்து போகிறாரு, ஒரு ரயில்வே விபத்தில், விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க, பெரிய ட்ராஜடி. 1 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க கம்பெனி. ஓகே, அந்த 1 கோடி ரூபா கொடுத்ததுனால, அது பெரிய கம்பெனி, விமானத்தில் பயணம் பண்ணாங்க, வசதியானவங்க, அதனால் அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அரசாங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க வச்சுங்க. ஸோ இது வந்து எல்லா உயிரும் ஒன்று தான்.
ஆனால் அவங்களுடைய நிலைகள், அவங்க போன நிலைகள், அந்த கம்பெனி யார் அதுக்கு பாதிப்புக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ இவங்க அவங்களால இயன்றதை செய்து ஒரு இழப்பீடாக பணம் கொடுக்கறதுனால செத்துப்போன உயிர் திரும்பி வந்துடாது. விமானத்தில் இறந்தவர் 1 கோடி ரூபா கொடுத்தா உயிரோடு இருந்துச்சு வர போகிறாரா? வரமாட்டார். பஸ்ஸில் போகிறவங்க இறந்து வரும்போது, இல்லை ஒரு குண்டடிப்பட்டு சாகிற போது, லாக்அப் டெத்தில் சாகிற போது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களே, அது வந்து ஈடாகும்னா ஈடே கிடையாது. அது ஈடல்ல, இழப்பீடு கூட இல்லை. அவங்கள இழந்துட்டு வாடக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு வந்து அவர் வந்து அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறவா இருந்திருப்பார், பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூலில் அங்கே ஃபீஸ் கட்டணும், அவர் உழைச்சி கட்டிகிட்டு இருந்திருப்பார். அந்த 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 மூலாதாரமாக இருந்தவர் இறந்து போயிறாரு. ஸோ நடுத்தருவிட அனாதையாக அந்த குடும்பம் நிற்கக்கூடாங்கிறதுக்காக அரசாங்கமோ இல்லை சம்மந்தப்பட்ட தனியாரோ அதுக்காக ஒரு உதவியாக அந்த குடும்பத்துக்கு செய்கிற நிவாரண ஒரு உதவியை தவிர அதை எதுக்கு கொச்சப்படுத்தணும்? அதை வேண்டான்னு எதுக்கு தடுக்கணும்? இல்லை, வேண்டான்னு தடுக்குது. இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு அது பரிகாரம் தேடுறோம். பரிகாரம் இல்லைங்க, அது பரிகாரம் இல்லை, அது இழப்பீடும் இல்லை, ஒரு உதவி அது. சரிங்க, ஓகே. இப்போ இன்னொரு கேள்வியும் வருது சார். அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு, ஆதரவு இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி தனியாரோ அரசாங்கமோ உதவி செய்கிறது தவறா? விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் ஒரு பல்காக ஒரு பீப்புள்ஸ் வந்து இறக்குறாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. எதிர்க்கட்சிகள் பல கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போமா இவர் தான் அந்த துறை சார்ந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் இறப்பு ஏற்படுது. நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம், அதை ஏன் தொடர்ச்சியாக அதை ஃபாலோஅப் இல்லாமல் மறுபடியும் அதே தப்பு நம்ம துறையில் நடக்குதுன்றது தான் குற்றம் சாட்டுறது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் திருப்பி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவம் திருப்பி சில ஆண்டு கழித்தோ சில காலம் கழித்தோ ஒரு இடத்துல நடக்கிற போது அந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு இடத்துல திருட்டு நடக்குது. அந்த திருட்டுக்கான ஆதாரங்கள் மூலம் ஆரம்பம் இப்போ சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் திருட்டே இல்லாமல், இந்தியாவில் ஏன் திருட்டே இல்லாமல் ஒழிக்க முடியவில்லைன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது அதுக்கான நிகழ்ச்சிகள், அதுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இல்லாமல் போகிறதுக்கான நடவடிக்கைகளை எந்த அரசாங்கமும் எடுக்க தான் செய்யும். அதையும் தாண்டி காப்பான் பெருசா களவம் பெருசு, களவாட்டுறவன் பெருசான்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ காப்பான்னா காவல், காப்பான் பெரிதா களவாளி பெருசான்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் அவன் திருடுறவனோ தப்பு பண்ணுறவனோ ஒரு ரூட்டில் பிளாக் பண்ணிங்கன்னா இன்னொரு ரூட்டில் ஏதாவது கண்டுபிடிச்சி தப்பு பண்ணிட்டே போவான். அது மனுஷன். ஸோ மனித இந்த குற்றவாளிகளுடைய மூளை அதை வந்து அரசாங்கம் தொடர்ந்து தடுத்துக்கிட்டு தொடர்ந்து நடவடிக்கையே இருக்குது. நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது, அதை நிறுத்திடுறாங்க, உடனே அதுக்காக காவல் போலீஸே எடுத்துட முடியாது. போதும், நிறுந்து போச்சு, இனிமேல் நடக்காதுன்னு எடுத்துட முடியும். காவல்துறையே அபாலிஷ் பண்ணிட முடியாதுல்ல. காவல்துறை தொடர்ந்து செயல்படுத்தானே செய்யுது, கோர்ட்டு தொடர்ந்து செயல்படுத்தானே செய்யுது. ஏன்னா ஏன் கோர்ட்டு இருக்குது? ஏற்கனவே தப்பு பண்ணவங்கள தண்டிச்சாச்சு, போயாச்சு. இனிமேல் அப்படி நடக்காதுன்னா கோர்ட்டு, நீதிபதி, வக்கீல், கோர்ட்டே தேவையில்லையே. இது தொடர்ந்து நடக்குங்கிறது தானே இதெல்லாம் இருக்குது. நடக்க தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத தடுக்கணும், கண்டிக்கணும், தண்டிக்கணும். இது ஒரு தொடர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒன்று நடந்துச்சு அதோடு ஏன் நிற்கலைன்னு எப்படி கேட்குறது? இதே விஷயத்தை தான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக கிளைம் பண்ணது, அரசியல் பண்ணது. இப்போ நம்ம அதே தவிர திருப்பி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அதே இன்னொரு எல்லாம் இது திமுக அதிமுக யார் ஆட்சியில் இருக்கா, யார் எதிர்கட்சியான்னு இல்லை. ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்க விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியது எதிர்கட்சியுடைய கடமை. அதுமாதிரி திமுக இருந்தால் அதிமுக விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. எதிர்கட்சியில் இருக்க நீங்கள் கேட்டீங்க, ஒரு கட்சி 4 வருஷம் நடந்தது காரியங்களை நாங்கள் கண்டிக்காமலே இருந்திருக்கோமேன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறார் இல்லையா. கண்டிச்சுக்கிட்டே இருக்கிற கட்சியும் சில கட்சி இருக்கும் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு. அப்போ இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைகள் இருக்கிற போது கூட்டணியில் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அது யார் இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற திமுக இருந்தால் அதிமுக இருந்தால் திமுக, காங்கிரஸ் இருந்தால் பிஜேபி இருந்தால் காங்கிரஸ் தமிழ்நாட்டை விட்டுருங்க, வேறு மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கேரளா, யார் ஆட்சியில் இருக்காங்களோ எதிர்கட்சி இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அது இங்கே என்ன கொடுமைன்னா சார், எதிர்கட்சியாக இருக்கிற பிரதான எதிர்கட்சியை இதை பற்றி பெருசாக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது தான். ஆனால் பாஜக இதை வந்து கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறது தான் இப்போ கேள்வியே இருக்குது. அது நீங்கள் எந்த திராசு வச்சு அளக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதிர்கட்சியில் இருக்கிறது அதிமுகவும் பிஜேபி ரெண்டும் எதிர்கட்சியில் இருக்கிறது தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்.
இதில் யார் இல்லை அதிமுக பிரதான எதிர்க்கட்சி இல்லை, அதிமுக பிரதான எதிர்க்கட்சி, பிஜேபி எதிர்க்கட்சியாக தானே இருந்து செயல்படுறாங்க, எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து செயல்படுறாங்க, அல்லது எதிர் முகாமில் தான் இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கூட்டணியில் இல்லையே. ஸோ அதனால் இதில் தராசு வச்சு யாரில் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க, அதில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை அறிக்கை இவங்க கொடுத்தாங்க, எத்தனை அறிக்கை அவங்க கொடுத்தாங்க, இது இந்த ஆராய்ச்சி நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் முறையில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். நான் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. அப்போதைக்கு அப்போது விமர்சனம் பண்ண வேண்டியது, அதை கண்டிக்க, ஒரு தப்பு நடந்தால் அதை கண்டிக்க வேண்டியது எதிர்க்கட்சியுடைய கடமை. அதில் ஒரு அந்த நேரத்தில் அந்த கடமையை யாராவது செய்யாமல் இருந்தால் அது பிஜேபியோ அல்லது ஈவன் அதிமுகவோ அல்லது ஈவன் காங்கிரஸோ கூட ஒரு அநீதி நடக்கிற போது அதை கேட்காம இருந்தால், கூட்டணியில் இருந்தால் கூட எதிர்க்கட்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லலான்னு ஒரு வரம்புக்கு உட்பட்டு, நாகரிகத்துக்கு உட்பட்டு, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, தோழமையில் இருந்தாலும் மக்களுக்கு விரோதமாக நடக்கிற ஒரு ஏற்றத்தையோ விலைவாசி உயர்வோ அல்லது ஒரு வரி உயர்வோ அல்லது இந்த மாதிரி கொள்ளையோ மக்களுக்கு விரோதமான சம்பவங்கள் நடக்கிற போது ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு கட்சி இதுக்கு மக்களுக்காக தானே கட்சிக்காக கட்சி கிடையாது. கட்சியில் இருக்கிற 1000 பேர் 2000 பேருக்காகவோ லட்சமாக இருக்கட்டும், கோடி மெம்பர் கூட இருக்கட்டும், அதுக்காக மட்டும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, மக்களுக்காக தானே கட்சி. ஸோ மக்களுக்கு பாதிப்பு வரும்போது குரல் கொடுக்க வேண்டியது ஆட்சியில் இருக்கமோ எதிர்கட்சியில் இருக்கமோ கூட்டணியில் இருக்கமோ அது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சி நடத்துபவர்களுடைய கடமை. அது 4.5 ஆண்டு காலம் விமர்சனம் செய்யாத கூட்டணி கட்சிகள் இப்போ தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் விமர்சனம் செய்கிறாங்க திமுகவை. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்லணுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த பக்கம் பார்த்தா மதிமுக. நாங்கள் கூட்டணி தர்மத்தை பின்பற்றுகிறோம், இன்று வரை அரசை எதிர்த்து எந்த ஆர்ப்பாட்டம் கூட நடத்தவில்லை, கண்டன அறிக்கை கூட தேர்தலில் இத்தனை சீட்டு கட்டாயம் தேவை என கேட்டதும் இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? வைகோ அவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு அரசு தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டணுமா, சுட்டி காட்டக்கூடாதா என்பது அதனால் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பகுதியை தான் சொன்னீங்க. அப்படி சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் இருந்தோம், இப்போ எங்களுக்கு கூட வேணும்னு கேட்குறாரா? இல்லை இப்போ இல்லைன்னு ஒரு பொடி வச்சு கேட்டது இல்லை முன்பு. இப்போ என்ன சொல்ல வராருன்னா, இப்போ நாங்கள் கூட கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல, சொல்கிறாரா, டிமாண்ட் பண்ணுறதாரு. இப்போ அதுதான் சொன்னேன் சார். இவ்வளோ காலமாக 4.5 ஆண்டு காலமாக விமர்சனம் செய்யாத ஒரு நபர் நாங்கள் இது வரைக்கும் அறிக்கையை கொடுத்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை, போராட்டம் பண்ணதில்லை. உங்களுடைய கேள்வி தேர்தலை நோக்கி அவங்களுடைய எண்ணிக்கை கூட்டி கேட்குறாங்களா குறைச்சி கேட்குறாங்களா அந்த கேள்வி இல்லை. நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விமர்சனமே பண்ணாமல் இருப்பது சரியா அப்படின்னு கேட்குறீங்க. அதான் ஒரு சார். அது இல்லை கேள்வி. நான் மறுபடியும் உங்களுக்கு கேட்டேன். சொல்லுங்கள். கூட்டணி கட்சியில் அங்கம் வகிச்ச நாங்கள், ஆமாங்க, இதுவரை உங்கள் அதாவது திமுகவுக்கு எதிராக எந்த போராட்டமும் நாங்கள் பண்ணதில்லை, சரி, எந்த அறிக்கையும் நாங்கள் எதிராக விட்டதில்லை, நாங்கள் கூடுதலாக சீட்டும் கேட்டதில்லை அப்படின்ற ஒரு பொடி வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில், இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில். அப்போது அவர் கூடுதலாக சீட்டு வேணும்னு சொல்கிறாரா, இல்லை இது மிரட்டுறாரா? சரி, அதுதான் வெளிப்படையாகவே அவங்க அறிக்கையில் ஏற்கனவே கொடுத்தாங்கல்ல, 12 எண்ணிக்கையே நாங்கள் ரெகக்னைஸ் பார்ட்டியாக வரணும்னா 12 இடத்துல அது நிற்கணும் அப்படின்னு அங்கே அவருடைய முதன்மை செயலாளராக இருக்கிற அவருடைய எம்பி, திருச்சி எம்பி, அவருடைய திரு வைகோ அவருடைய சன்னு, ஸோ அவர் பேட்டி கொடுத்து இந்த பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்காது. ஓகே சார், அவங்க சொல்கிறாங்க அதிகமாக கேட்குறாங்க. சொல்லி கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா இவங்க கிட்ட கொடுத்தா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்ட்டு? அதாங்க நான் அதில் இருந்துக்கு நீங்கள் கேட்க முந்தையே நான் சொல்லிட்டேன். கூட்டணிக்கு தலைமையேற்கிற ஒரு கட்சி பல்வேறு விதமான அமைப்புகள் மூலமாக நடத்தப்படுகிற ஆய்வுகள், சர்வேக்கள், யதார்த்த நிலைகளை புரிஞ்சிருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு அந்த ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குது, அதனுடைய நிலைப்பாடு வேறையாக இருக்கும். 2 கட்சி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இருக்கிறத ஒரு இடத்துல சாப்பாடு செட்டியில் இருக்குது, 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க, பரிமாறுறது. அதே இடத்துல 10 பேர் உட்காந்துட்டாங்க, 10 பேருக்கும் பரிமாறணும், யாரும் எந்திரிச்சு சும்மா போய் சொல்ல முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பரிமாறும்போது அதுக்கான பரிமாறுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்குது, திமுகவுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் நாங்கள் அரையும் குறையமாக சாப்பிடணும், நான் இன்னும் கொஞ்சம் சாப்பாடாக நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. அது இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறதில்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆசைப்படுறதோ கேட்குறதோ இது மதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அது ஒரு பகுதி கேட்பாங்க. நான் அதான் சொன்னேன், இறுதியில் இதுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ளே கூட்டணிக்குள்ளே எத்தனை கட்சிகள் மொத்தமாக தேர்தலில் இறுதியாக முடிவாகுது, அதில் அவங்களுக்கு யாருக்கு என்ன சீட்டுன்னு அப்போ தான் அதை முடிவு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் அவங்க ஒரு எண்ணிக்கையை சொல்லி அல்லது விருப்பத்தை சொல்லி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது பேச்சுவார்த்தையில் தான் இறுதி செய்யப்படும். பட்
கூட்டணியில் வந்து நான் வந்து விமர்சனமே செய்யாமல் இருந்தேன் போகிறேன்னு அவர் சொல்கிறது வந்து அது அந்த கட்சி எடுத்துக்கிற நிலைப்பாடாக இருக்கலாம். சில கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட விமர்சனம். இப்போ மார்க்சிஸ்ட் சொன்னீங்க, மார்க்சிஸ்ட் கட்சி இப்போ மட்டும் இல்லை, அப்பப்போவே இப்போ பாலகிருஷ்ணன் அவர்கள் நான் மாநில செயலாளர் நான் தலைவராக இருக்கும்போது திரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்டில் மாநில செயலாளராக இருந்தார். அவர் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் ஒரு கூட்டணி கட்சிங்கிறதுனால கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு நாகரிகமாக ஒரு எல்லைக்கு உட்பட்டு வந்து விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி தான் இப்போ சண்முகம் வந்திருக்காரு, அவரும் சொல்கிறாரு. அதனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அரசாங்கம் என்ன செய்தாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கணுங்கிற நிர்பந்தமோ கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார், இப்போ நீண்ட நேரமாக உங்களுடைய மிக ஆழமான கருத்தை முன்வச்சமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நியூஸ் டுடே சேனல் மூலமாக நேயர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் வியூவர்ஸ் உங்களெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து தர இருக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டும் இல்லாமல் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.